ஹோம்ல வந்து ரொம்ப சிரிச்ச முகம் அமைதியா வந்து இருக்கிறது வந்து சாரதா பாட்டிமா தான். ஸோ வந்து இவங்க தான் இப்போ ரீசெண்ட் என்ட்ரியா. ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க வந்து சாரதா பாட்டி தானா. அதனால பாட்டிமா நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, எதனால வந்தீங்க? சின்னதா வந்து என்ன நிம்மதி இல்லாததுனால ஒரு இடத்துல ஆதரிச்சவங்க வச்சு அழுத. அவங்க என்ன பண்ணாங்க, விளம்பரத்தை பார்த்துட்டு அங்க போய் போனேன்னு சொன்னேன். அவங்களா வந்துட்டு ஏன் நான் வச்சுக்கிறேன், நான் வச்சுட்டா உங்களுக்கு போகிறது, நீங்க வச்சுட்டா நம்மளால யாருக்கும் எந்த இசையும் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. சொந்தக்காரங்க அத்தனை பேர் இருக்காங்க, இல்லாத இல்லை. ஆனா எனக்கு என்னால யாருக்கு எந்த தொந்தரவு. சரி, இப்ப இங்க 2 மாசமா ஆச்சு இல்லையா நீங்க இங்க வந்து? இப்ப இங்க நிம்மதியா இருக்கா? இங்க நல்லா நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்ன செஞ்சாலும் ஏன் செய்யறேன்னு அம்மா கேட்கறது கிடையாது. இன்னொன்னு மகா பெரியவா கோரிக்கையில அவங்க மணிமண்டபம் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காங்க, மகா பெரியவா பாதம் விதி பாதமே சரணம். அது அந்த புக்கை எழுதிட்டாங்க. அதுக்கும் இவங்க தடை இப்படி நல்லா சந்தோஷமா இருந்தா எனக்கு எந்த ஆசையும் இல்லைம்மா. இந்த இதோடைய கையால அதுவே அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. இனிமே எனக்கு 87 வயசு. அவ்வளவுதானே? 87 தானே ஆச்சு? 1930 தருந்துச்சு. 87 தானேங்க, 87 தப்பு. சரி, உங்க பசங்கள்லாம் பையன் இல்லை, இறந்துட்டான். பொண்ணு இருந்தே இல்லாமையும் இருக்கான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆசை இருக்கா? எந்த ஆசையும் இல்லைம்மா. ஏதாச்சும் புக் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேன். சரி, ஆனா கண்ணு அம்மாட்ட சொல்லலாம், தனியா இந்த எழுதுறதே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் எழுதினேன். படிக்கிறது நிறைய. அது இந்த மூதறிஞர் ராஜா எழுதின இது வியாசன் ஒன்று படிச்சிருக்கேன், ராமாயணம் படிச்சிருக்கேன். அது ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். சரி, இப்ப அந்த கண்ணு இந்த மாதிரி ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணா சரியாகும்? அது டாக்டர் தான் கண்ணாடி டெஸ்ட் பண்ணி போட்டா சரியா போகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு முக்கியமான ஆசை வந்து நம்ம சாரதா பாட்டிமாக்கு இருக்கு. அது உண்மையிலேயே வந்து எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஆசைன்னு வந்து சொல்லணும். என்ன ஆசை? இப்போ இல்லம்மா, ரொம்ப நாளாவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உறுப்புகள் கொடுத்து அன்னைக்கு இறையாகிறத காட்டுறோம். என்னுடைய உறுப்புகள் யாருக்காவது சேர்ந்தா அது நல்லது தானே. கண்ணு வேணா நிலையா போச்சு, அது வேண்டாம். இருதயம் எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவும் கிடையாது, நல்லது. அது இப்போ அம்மா கிட்ட வந்து நேரத்தோட பாதுகாப்பான சாப்பாடு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். 87 இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால என் உடம்ப அக்கினிக்கு இறையாகாம மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய அளவுக்கு என் உடலை வாங்கிடுறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது உறுப்புகள் வந்து தானம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சாரதா பாட்டிமா வந்து ரொம்பவே மெச்சூர்டா வந்து திங்க் பண்ணி அந்த ஒரு ப்ராப்பரா வந்து சொல்றாங்க. அந்த உறுப்புகள் வந்து தானம் பண்ணது அக்னிக்கு இரையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே பாட்டிமா வந்து மனசு ரொம்ப நெகிழ ஆரம்பிச்சிருச்சு நீங்க இந்த மாதிரி சொன்னது. அதாவது இந்த மாதிரி தாட் வந்து இந்த காலத்துல யாருக்குமே பெருசா வர்றதில்லை. உண்மையிலே நீங்க வந்து அதுக்கு முன்னுதாரணமா இருப்பீங்க. கண்கூடா பார்த்து அதில் அடிபட்டுதான் ஏன் நம்ம இப்படி செய்யக்கூடாது, எதுக்காக அந்த மாதிரி நம்ம போகணும், நம்மளுக்கு இப்ப மன்னத்துக்கு சரி, நீங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சரி, நாங்க பண்ணி கொடுத்துருவோம், தாராளமா பண்ணி கொடுத்துருவோம். இருந்தா அம்மா தான் எனக்கு எல்லாம் செய்வாங்க. அவங்க எடுத்து அவங்க மூலியமாவே எனக்கு கூட்டிட்டு. சாரதா பாட்டியம்மாவுக்கு வந்து ஆசை என்னன்னா ஆர்கன் டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னைக்கு நைட்டே பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆசையை வந்து உடனடியாக நிறைவேற்றிடலாம். ஆனால் வந்து சாரதா பாட்டியம்மா இன்னும் பல வருஷங்கள் நம்ம கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை பாட்டியம்மா, நான் ஆசைப்படலாம்ல. அது ஆண்டவன் அப்படி இருந்தால் அதையே நான் அது பார்த்துக்கலாம். என்னோட ஆசை நான் சொல்லிடலாம்ல.